12 வருஷமா பெரும்பாடு, ரத்தப்போக்கு போய்கிட்டே இருக்கு. எத்தனையோ வைத்தியர்களை பார்த்துட்டா, ஆஸ்திகள்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் அவ எப்படிப்பட்டவளா இருக்கு? ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாது இருந்த ஒரு ஸ்திரீ. எத்தனையோ மருத்துவர்கள் பார்த்துட்டா, ஒரு ஆளையும் சுத்தமாக்கப்பட முடியல. ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக, அந்த டாக்டர் முடியாது, பார்க்க முடியாதுன்ட்டாரு. நம்ம என்ன செய்வோம்? அடுத்து ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அவரும் முடியாதுன்ட்டாரு. பெரிய டாக்டர்கிட்ட போவோம், கோயம்புத்தூர் போவோம், சென்னை போவோம். இப்படி ஒவ்வொரு டாக்டரா பார்த்து 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 இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ யாராலையும் சுகப்படுத்தவே முடியல. சுகப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு வியாதி. யாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. வசனம் சொல்லுகிறது, ஒருவராலும் சொஸ்தமாக்கப்பட முடியாத வியாதியை என் இயேசு சுகப்படுத்தினார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு இருக்கிற இந்த வியாதியை யாராலையும் சொஸ்தமாக்க முடியாது, எனக்கு இருக்கிற இந்த வியாதியை யாராலையும் குணப்படுத்த முடியாது. எத்தனையோ டாக்டர்களை நான் பார்த்துட்டேன், எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் ஏறி இறங்கிட்டேன், எத்தனையோ மருத்துவர்களை பார்த்துட்டேன், ஒருவராலும் சுகப்படுத்த முடியல. கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க, இந்த வியாதி குணமாகவே ஆகாதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் இருக்கலாம். ஒருவேளை ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கலாம், டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம், அதை யாராலும் சுத்தமாக்கப்பட முடியாது, யாராலும் அதை சுகமாக்கப்பட முடியாது. நீங்க உங்க நம்பிக்கையை இழந்துட்டீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்துவதற்கு, எல்லா வியாதிகளையும் கர்த்தர் குணப்படுத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. வியாதியின் மேல் வல்லமை கொண்டவர். ஒருவராலும் சுத்தமாக்கப்பட முடியாத வியாதியை கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த பெரும்பாடு நின்று போனது அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், சுகமாக்கப்பட முடியாத வியாதியையும் என் இயேசு சுகமாக்குறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.